செவ்வாய் தசை. செவ்வாய் தசை அப்படிங்கிறது லக்னாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. மேசராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தசை அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் தசையை சொல்லலாம். செவ்வாய் அப்படிங்கிறது மண் சம்பந்தப்பட்ட கிரகம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், சிவப்பு நிறத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான். இது லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தைரியம் பிறக்கும். அதிகபட்சமான உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இந்த கூடுதலாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியாதிபதியாக வந்தாலும் வேறு லக்னமாக இருந்து, இந்த ராசியாதிபதியானவர் இந்த லக்னாதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6, 8, 12 மறைஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும். லைஃப் லாங் பார்த்தீங்கன்னாக்கா எந்த தசை வந்தாலும் சரி, அந்த யோக தசை வந்து போராட்டங்களுக்கு பிறகு அந்த யோகத்தை அடையக்கூடிய அமைப்பில் தான் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். லக்னாதிபதி நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் மட்டுமே நல்ல யோகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாய் பகவானானவர் இந்த 2024 வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார், மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த செவ்வாய் தசையானது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனைவி மூலமாக ஒரு யோகத்தை கொடுக்கும். கணவனுக்கு மனைவி மூலமாக நல்ல யோகத்தை கொடுக்கும். மனைவிக்கு கணவன் மூலமாக நல்ல யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ஒற்றுமை இல்லாத நபர்களுக்கு இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துலேருந்து தசை நடத்துச்சுனாக்கா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த 2024 அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ராசி பலன்களில் பொதுவாக நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். ஆனால் தசாபுத்தி பலன்கள் தான் உங்களுக்கு வந்து சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கேற்ற வளர்ச்சி தான் கொடுக்கும். செவ்வாய் தசை அப்படிங்கிறதுனால சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரிகள் வழியில் நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். அந்த மனக்கசப்புகள் இருந்துச்சுனாக்கா இந்த ஆண்டில் கிளியர் ஆகும். தாயார் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். சொத்து பத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டியாவது இந்த 2024 வாங்கி போடுவீங்க. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மேஷ லக்னக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட சேர்க்கை இருந்து 6, 8, 12 தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த தொழில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தொழிலில் சிறு தடங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தடங்களை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னாக்கா பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ சனி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தசையில் உங்களுக்கு பெரும்பாலும் முருகன் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த 2024 உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் மாத சம்பளத்தில் இருந்தால் கூட அந்த மாத சம்பளத்தில் ஏதாவது வேலை ரீதியாக பாதிப்புகள் இருந்தாலும், உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்தாலும், வேலை பளு இருந்தாலும் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2024 இருக்குது. மேஷராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மேஷ லக்கணத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் தசை நடந்துச்சுனாக்கா, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் மேஷ லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அந்த மேஷ லக்கணத்துக்கு அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பேரும் புகழும் பெற்றுத்தரும். இந்த 2024 மேஷ லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அரசு வழியில் நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. ஏதாவது அரசு சார்ந்து லோன் கேட்டிருந்தால் கூட அந்த லோன் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானானவர் 6, 8, 12 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை. அது 8ஆம் இடத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனியுடன் சேர்ந்தோ இல்லை ராகு கேதுக்களுடன் சேர்ந்தோ தசை பண்ணிச்சுனாக்கா, செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா தொழில்துறையில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே இந்த 2024 பெரிய யோகத்தை பார்க்கலாம் இந்த செவ்வாய் தசை இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி 6, 8, 12 செவ்வாய் இல்லை, நல்ல ஒரு இடத்துல இருக்குது, சனியோட சேர்க்கை இல்லை, ராகு கேதுக்களோட சேர்க்கை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 2024 அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மேஷ ராசியில் வந்தாலும் சரி, மேஷ லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேறு ராசியாக இருந்து மேஷ லக்கணமாக உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்த்தலாம். பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு ரொம்ப நீங்கள் மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த உடல்நிலையெல்லாம் இந்த நேரங்களில் சீராகும்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா, உங்களுக்கு மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா, வீட்டில் யாருக்கோ ஒரு மருத்துவ செலவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ வருமானம் வந்தாலும் மருத்துவத்துக்கு அப்படின்ட்டு ஒரு செலவு வரும் இல்லையா, அந்த செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது மண் சம்பந்தப்பட்ட கிரகம். உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும். சுய தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய கடன் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மேன்மையான காலகட்டங்கள். இந்த 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ராகு உங்களுக்கு கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கொடுத்த கிரகம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் மனசஞ்சலங்கள் ஒரு சில காலங்கள் உண்டு. முதல் 4 மாதங்கள் மட்டுமே ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருப்பார், ஒரு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதன் தன்மையில் தான் இந்த ராகு பகவான் பலன்களை கொடுக்கும். கேதுவோட தன்மைகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதனோட வீட்டில் இருக்கிறதுனால, புதனோட அமைப்புகளில் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன மனசஞ்சலங்களை கொடுக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதுலேயும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுய தொழில் செஞ்சுட்டு வந்தீங்க, இது வரைக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு, கடன் பிரச்சனை கொடுத்துச்சு, கவலைகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த 2024 நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடு வாங்கக்கூடிய யோகத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி சின்னதாக வாங்கி போடக்கூடிய அமைப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் சுய தொழிலில் நிறைய லாபம் இல்லை, நிறைய நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. முதலீடு எந்த அளவு போடுறோமோ அந்த அளவு தான் வருமானமே வந்துச்சு, பெருசாக வருமானம் இல்லை, பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த 2024 லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். ஜென்ம ராசியில் ஒரு சில மாதங்கள், அதாவது முதல் 4 மாதங்கள் மட்டுமே குரு பகவான் உங்களுக்கு மனசஞ்சலங்களை கொடுத்து ஒரு சில குழப்பங்கள், அதுவும் பெரிய கெடுதல்கள் கிடையாது. ஜென்மராசியில் இருந்தால் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பண வரவுகளை ஒரு சிலருக்கு கொடுத்து அதில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். விரயத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். அதனால் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல. 2024 மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நன்றி.